தளபதி விஜய் அவர்களுடைய 68வது திரைப்படமாக வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கிய கோட் திரைப்படம் பிரம்மாண்டமாக உருவாகி வருவதும் இந்த படத்திற்கான ப்ரொமோஷன் வேலைகள் துரித கதியிலுமே நடந்து வருகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி உலகமெங்கும் படம் ரிலீஸ் ஆக இருப்பதால் படத்திற்கான எதிர்பார்ப்புகள் எகிர ஆரம்பித்திருப்பதாகவும் மேலும் இந்த திரைப்படத்திற்கு புதுவிதமாக ஒரு ப்ரொமோஷனையுமே கொடுக்க இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோட் திரைப்படத்திற்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா அதிகாலை 4 மணி காட்சி இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதாவது வாரிசு துணிவு சமயத்தில் நடந்த ஒரு உயிர் பலிதான் காரணம். சென்னை கோயம்பேடு ரோகிணி தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கலவரமே நடந்து சமூக ஆர்வலர்கள் பலருமே அதற்கு கடுமையான எதிர்ப்பையுமே தெரிவித்து வந்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அதிகால காட்சியை தமிழக அரசு தடை செய்தது. அதாவது கேரளாவில் அதிகாலை 4 மணி காட்சிக்கு கோட் திரைப்படத்திற்கு ஸ்பெஷல் ஷோ ஆரம்பிக்குமா. அவர்களுக்கு தளபதியுடைய படம் ரிலீஸ் ஆன ஓணம் பண்டிகை மாதிரி தான். அதாவது தென் மாவட்ட ரசிகர்கள் கேரளாவிற்கு போக தயாராக இருப்பதாகவும் மேலும் பாத்தீங்கன்னா வட மாவட்ட ரசிகர்கள் பெங்களூர் ஆந்திரா என படையெடுக்க இருக்காங்க. தமிழகத்துல அதிகாலை காட்சிக்கு வாய்ப்பில்லை ராஜா என்றாகி இருக்கு. படம் பார்த்த ஒருவர் பாத்தீங்கன்னா தளபதியை அவருடைய மனைவி சங்கீதா அவர்களை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு பிரமாதமாக இருப்பதாகவும் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய ஏஐ காட்சி வருவதால் அவருடைய ரசிகர்கள் முதல் காட்சியை பார்க்க தயாராக இருந்து வருகிறார்களாம். மேலும் கோட் படத்துடைய 4வது சிங்கிள் கொண்டாடும் விதத்தில் இருப்பதாகவும் தளபதியும் த்ரிஷாவும் ஆடி பட்டையை கிளப்பியிருக்காங்களாம். இதுதான் படத்துடைய மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கணும். மேலும் டெல்லி மெட்ரோ ட்ரெயின் முழுவதும் பாத்தீங்கன்னா கோட் படத்துடைய விளம்பரம் தெரிவிக்க விட்டுருக்காங்க. மேற்கண்ட தகவலை மூத்த பத்திரிகையாளரான செய்யாறு பாலுமு கூறி வந்திருக்காரு. சரி, ஓகே, உங்களெல்லாம் யாரெல்லாம் கோட் திரைப்படத்துடைய 4th சிங்கிள் கேட்பதற்கு ரொம்ப அவளுடன் வெயிட் பண்றீங்களோ அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.